நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த தரமான சம்பவம் தான் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டு சொல்லியாகணும். அப்படி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சம்பவம் பண்ணார் அதை பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய வயசுக்கும் அவர் இந்த படத்துக்கு கொடுத்த டெடிக்கேஷனுக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயிலர் டூவோட ஷூட்டிங் அப்படிங்கிறது கோவாவில் மிகவும் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. அப்படி நடக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நாளைக்கு வந்து என்னென்ன சீன்லாம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்ன கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஷேர் பண்ணையில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து எடுக்கலான்னு நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பார் போல். அந்த சீன் வந்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காரணத்தினால டூப் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பார் போல். நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திங்கன்னா சரி ஓகேப்பா டூப் போட்டுடலாம் அப்படின்னு வந்து அவரும் பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து தலைவர் அவர்கள் என்ன நினச்சாருன்னு தெரில, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டார். ஒரு 6 o'clock 7 o'clock வந்துட்டார் போல். வந்துட்டு டூப் யாராவது வந்திருக்காங்களா இல்லைங்கிறத செக் பண்ணிடுவார் போல். டூப் வந்து யாருமே வரல போல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என்ன நம்ம கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லி ட்ரை பண்ணியிருப்பார் போல். அது மட்டும் இல்லாமல் எந்தமாரி வெயிட்ஸ்லாம் இருக்குது அதை லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி எல்லாமே பண்ணி பார்த்துருப்பார் போல். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு போல் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நெல்சன் அவர்கள்ட்ட டூப்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நம்மளே நேச்சுரலாக பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபேன்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை நம்ம ரஜினிகாந்த் அவர்களே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்து முடிச்சிருக்காரு. இதை பார்த்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு தான் பார்த்துருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த சீன் வந்து ஷூட்டிங் பண்ணி முடித்து அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த க்ரூ மெம்பர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இது என்ன மிகப்பெரிய விஷயமா, இது சாதாரண விஷயம் தானே, அவர் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய வயசு 75ங்க. இப்போ இருக்கிற ஒரு சராசரி 75 வயசாளு பார்க்க எப்படி இருப்பாருங்கிறத தெரியும். பாதி பேர்னால நடக்கக்கூட முடியாது. ஆனால் இந்த மனுஷன் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காருங்கிற மொத்தத்தில் இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லியாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்டான ஆர்டிஸ்ட்னால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த வயசுலேயும் இவருடைய பாடியை ஃபிட்டாக வச்சுட்டு படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸை டெடிக்கேட்டடாக டூப் போட்டு நடிக்காமல் இருக்கிறது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.